வணக்கம் நேயர்களே. 10 அல்லது 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வீடு இல்லனா காரை ரோபோட்டை வச்சு சுத்தம் செய்யறது அப்படின்றது வெறும் பகட்டும் ஆடம்பரமும் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லி ஒதுக்குனாங்க. ஆனா இன்றைய நிலையில அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், ஜப்பான், ஆஸ்திரேலியா அப்படின்னு பல நாடுகள்லயும் ரோபோட்டிக் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகள் முழு வீச்சுல நடக்குது. எதிர்வரக்கூடிய குறுகிய காலத்துல பலவிதமான வேலைகளுக்கும் மக்கள் ரோபோட்டுகளையே பயன்படுத்துற நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி விலை மலிவா மற்றும் பலவிதமான வேலைகளை செய்யக்கூடிய ரோபோட்டுகளை அதிக அளவுல தயாரிப்பதற்கான சூழல் உருவாகும் அப்படின்னு கல்வியாளர்களும் சொல்றாங்க. இன்றைய விஞ்ஞான யுகத்துல ரோபோட்டுகளுடைய பயன்பாடு அப்படிங்கிறது விரிவடைஞ்ச ஒன்றா மாறி இருக்கு. வீட்டு பயன்பாடுகள்ல ஆரம்பிச்சு பலவிதமான தொழிற்சாலைகள் வரைக்கும் இந்த மாதிரியான ரோபோட்டுகள் அதிகம் தேவைப்படுது. ரோபோட்டுகளை வடிவமைக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் இந்த தானியங்கி இயந்திரங்களை படிப்பதற்கும் அவற்றுக்கான பயன்பாடுகளை உருவாக்குவதற்கும் அதிக வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதை பத்தி தான் இன்றைய கற்க கசரற நிகழ்ச்சியில் நாம பேச போறோம். ஏஆர் மற்றும் ரோபோட்டிக்ஸ்ல PhD முடித்த ECE பிரிவுடைய இணை பேராசிரியர் டாக்டர் சுதர்சன ஜெயபாலன் ஹைதராபாத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அடிப்படையான கேள்வியிலிருந்து நம்ம தொடங்கலாம். இன்னும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண் இன்னும் கொடுக்கல. 12ஆம் வகுப்பு முடிச்சதுமே நேரடியாக ரோபோட்டிக்ஸ்ல போய் சேரலாமா, இல்லது டிப்ளமோ படிக்கணுமா, இல்ல நுழைவுத் தேர்வு ஏதாவது இருக்கா? எப்படி ஆரம்பிக்கிறது அந்த படிப்பை? நீங்க 12ஆவது முடிச்ச உடனே நேரடியாவே நீங்க வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனா கோர்சஸ் நம்ம தமிழ்நாட்டில் அவைலபிளா இருக்கு. ஆல்மோஸ்ட் 22 இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இப்போ நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ டைரக்டா ஸ்டூடெண்ட்ஸ் அதை படிச்சு தே கேன் கெட் இன்டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். அவங்களுக்கு கேரியர் கைடன்ஸ் எல்லாமே அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இது வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரி ஃபீல்ட் அப்படின்றதன் காரணமாக வேற ஏதாவது பிஇலையோ பிடெக்லயோ வேற ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டு அதற்கு அடுத்தபடியாக முதுகலையில இதை படிக்கலாமா ரோபோட்டிக்ஸை? கன்ஃபார்ம்டா மேடம், அதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது இன்னும் நல்லாவும் ஸ்பெஷலைசேஷனா உங்களுக்கு இருக்கும். இப்போ பிடெக்ல வந்து சப்போஸ் எலக்ட்ரானிக்ஸ் இல்ல மெக்கானிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்க படிச்சவங்க கூட தே வாண்ட் டு கேங் ஆப் ஃபார் ரோபோட்டிக்ஸ். இப்போ ரோபோட்டிக்ஸ்னா ஒரு பெரிய கன்செப்ஷன் இருக்கு. லைக் வெறும் மெக்கானிக்கல் படிச்சவங்க மட்டும்தான் இல்ல மெக்கானிக்கல் ஓரியன்டா இருக்கவங்க மட்டும்தான் அதுல வரணும்னு சொல்லிட்டு அப்படி மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களும் அதுல வரலாம். இதுல என்ன ஒரு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ஆர்வம் இருக்கணும். நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யணும். இது முதல்ல நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச், ஒரு இன்டர்டிசிப்ளினரி ஒர்க்ன்றதுனால இது ஒரு ரிசர்ச். இது இன்னும் நம்ம ஃபுல்லா நமக்கு இன்னும் விரிவடையல. இது நமக்கு இன்னும் நம்ம இந்தியாவில ஒரு ஆராய்ச்சி இதுலயும் கொஞ்சம் செயல்திறன்ல தான் நமக்கு இருக்கு. இன்னும் ஒரு 2 to 3 years டவுன் த லைன்ல இது நமக்கு ஈஸிலி அவைலபிள் ப்ராடக்டா நம்ம கையில வந்துடும். ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம பிஇ முடிச்ச உடனே ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு இன்னும் அந்த கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் பிரகாசமா இருக்கும். இப்போ இன்ஜினியரிங்ல எந்தெந்த கோர்சஸ் எடுத்தவங்க ரோபோட்டிக்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அல்லது எது படிச்சாலும் நம்ம ரோபோட்டிக்ஸ் சூஸ் பண்ணலாமா? மேடம், இப்போ ரோபோட்டிக்ஸ்னு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு இன்டர்டிசிப்ளினரி தொழில்நுட்பம். அதுல எல்லாமே நமக்கு தேவைப்படுது. இந்த ஒரு தொழில்நுட்பம் தான் அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஒருத்தரால மட்டும் அது தனியா ஃபுல்லா செய்ய முடியாது. எல்லாரோட ஒரு ஒரு பங்களிப்பும் நமக்கு தேவைப்படுது. அப்படி இருக்கும் போது நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்ற போது நீங்க வந்து கோடிங்ல நீங்க ரொம்ப அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ உங்க க்ரோத் வந்து அந்த மாதிரி போகும். இதே நீங்க ஒரு மெக்கானிக்கல் பேஸ்ல இருந்து நீங்க வரும்போது உங்களுக்கு அந்த பாடி டிசைன் பண்றது, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ், ரோபோட் ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம இதுதான் அப்படின்னு கிடையாது. நீங்க பேச்சுலர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ்ல அந்த ஸ்பெசிபிக் அப்ளிகேஷன் ஓரியன்டா நீங்க படிக்கணும். அது படிச்சோன்னா நீங்க ஆராய்ச்சி லெவலுக்கு வரலாம். ஸோ இதுல ஆராய்ச்சியும் பண்ண முடியும். நம்ம மாஸ்டர்ஸோட நிப்பாட் ஆகாம PhD வரைக்கும் நம்ம போகலாம். ஏன்னா இது இன்னும் PhD வரைக்கும் போனோம்னா அவங்களுக்கு இன்னும் பயங்கர பிரைட்டர் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. தே வில் பி ஒன் ஆஃப் த லீடர்ஸ் இன் த ஃபியூச்சர் ரோபோட்ஸ், ஃபியூச்சர் ரோபோட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி வரும் உங்களுக்கு. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்திய அளவிலையும் தமிழகத்திலையும் ரோபோட்டிக்ஸ் படிக்கிறதுக்காக எத்தனை கல்லூரிகள் இருக்கு, அதே போல இதற்கான வேலை வாய்ப்புகள் எந்தெந்த பிரிவுகள்ல இருக்கு என்பது குறித்து விவரங்களை தராங்க செய்தியாளர் கனிமொழி. இந்தியாவில் மட்டும் மொத்தம் 134 கல்லூரிகளில் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான படிப்புகள் கற்பிக்கப்படுது. இதில் தமிழ்நாட்டில் 42 கல்லூரிகளில் இதுக்கான அவைலபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ரோபோட்டிக்ஸுக்கு கீழே எத்தனை கோர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா மெக்கட்ரானிக்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இந்த 2 கோர்ஸும் வருது. இது இல்லாமல் சப்போர்ட்டிங் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மெக்கானிக்கல், ECE, EEE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT அப்படின்னு எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். இதுக்கப்புறமா ரொபோட்டிக்ஸ் சம்மந்தமாக ஆடட் கோர்ஸ் பண்ணிவிட்டு இந்த துறையில் உங்களால் ஈஸியாக வேலைக்கு ஜாயின் பண்ண முடியும். சரி, இந்த துறையை எடுத்து படித்தா என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னா
அசோசியேட் என்ஜினியர் ரொபாட்டிக்ஸ் ஆட்டோமேஷன், ரொபாட்டிக்ஸ் டிசைன் என்ஜினியர், ரொபாட்டிக்ஸ் அப்ளிகேஷன் ரிசர்ச் என்ஜினியர், மெஷின் லேர்னிங் என்ஜினியரிங் அப்படின்னு இந்த துறையில் ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது. 4 வருஷம் படிக்கக்கூடிய இந்த கோர்ஸுக்கு மொத்தமாக 4லிருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் கல்வி கட்டணமாக வசூலிக்கப்படுறதா சொல்லப்படுது. சரி, இந்த துறை சார்ந்து ஸ்கோப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் இதுக்கான ஸ்கோப் இப்போதான் வளர்ந்துட்டுருக்கு. வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் அங்கே ரோபோட்ஸோட பயன்பாடு ஏற்கனவே இருக்கிறதுனால அங்கே ஸ்கோப் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரோபோட்ஸை பயன்படுத்துறது அங்கே அதிகரிச்சிருக்கு. அதனால் இதுக்கான வேலை வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திரு சுதர்சன், முன்னாடி பார்த்திருப்போம் எத்தனை கல்லூரிகள் இருக்கிறது அப்படின்றது குறித்து. இப்ப இந்தியாவில் ஒட்டுமொத்தமா பார்த்தோம் அப்படின்னா கல்லூரிகளும் குறைவாகவே தான் இருக்கு. கடந்த காலத்துல மாணவர் சேர்க்கை அப்படின்றது இந்த ஃபீல்ட்ல எவ்வளவு இருந்திருக்கு? கடந்த காலத்துல மாணவர் சேர்க்கைன்னு பாத்தீங்கன்னா பீப்புளுக்கு இம்மீடியட்டா ஜாப் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாக்குறாங்க. அவங்க ஜாப் அந்த ரிசர்ச் பண்ணும்போது இன்னைக்கு டேட்டா வச்சு ரிசர்ச் பண்றாங்க. ஆக்சுவலா இப்ப இந்த ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றவங்க வெளியில வரதுக்கு இன்னும் ஒரு 4 வருஷம் ஆகும். அப்ப அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஃபியூச்சர்ல இருக்குன்றத அவங்க யோசிக்காம இன்னைக்கு ரோபோட்டிக்ஸ் இல்ல அப்படின்றதுனால இதுல அட்மிட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க. ஆனா பட் மெயினா என்னன்னா இப்போ இருக்க இந்த கோவிட் பேண்டமிக் அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு கிளாரிட்டியா தெரியுது, ரோபோட்ஸ் கன்ஃபார்மா நமக்கு தேவை. அது இல்லாம நம்ம இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா இப்ப இண்டஸ்ட்ரீஸ் அதுவும் தனியா செயல்படணும். இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அங்கேயும் நம்ம நர்சிங் கேர் கொடுக்கணும். ஃபுட் டெலிவரி ரோபோட்ஸ் நம்ம பண்ணிருப்போம் சைனால. ஸோ அது மாதிரி நம்ம நிறைய விஷயங்களுக்கு நமக்கு ரொம்ப தேவைப்படுது, டெலிவரி ரோபோட்ஸ்ல இருந்து எல்லாமே. ஸோ இந்த சப்போர்ட்டிங் நம்ம இது தவிர்க்க முடியாம நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போய் தான் ஆகணும். ஸோ நம்ம முன்னேற்றி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். அப்படின்ற போது நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபியூச்சர்ல இதுக்கு வந்துடும். ஸோ இப்போ ஜாயின் பண்றவங்களுக்கு இன்னும் ஒரு 3 years டவுன் த லைன் இந்த ஃபீல்ட் கம்ப்ளீட்டா எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். ஏன்னா மோர் தென் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய உள்ள வந்திருக்காங்க. தே ஆர் ஜென்ரேட்டிங் நிறைய பிக் கம்பெனிஸ் ஆல்சோ டூயிங் த ரிசர்ச். இன்ஃபேக்ட் சொல்ல போனா நிறைய லைக் கம்பெனிஸ் லைக் எல்என்டிஸ், கம்பெனிஸ் லைக் ஐடிசிஸ் அண்ட் ஏபிஎஃப், ஃபோர்ட்ல இருந்து ஆல்ரெடி உங்களுக்கு ரோபோட்ஸ் இருக்கு. ஸோ நிறைய கம்பெனிஸ் அவங்களோட டெக்னாலஜி இப்போ ரோபோட்டிக்ஸ்க்கு மார்க்கெட் அடாப்ட் பண்றாங்க. இப்போ இந்த கோவிடோட பேண்டமிக் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அவங்களோட ரியலைசேஷன் இப்போ இது பண்ணிருச்சு. ஸோ அவங்க நெசசிட்டி இன்னும் நெசசிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதுனால கன்ஃபார்ம் தான் எல்லாருமே ஒரு ஆட்டோமேஷன் ஒரு ஷிஃப்ட் ஆக போறாங்க. ஸோ இப்போ இந்த டைம்ல இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றதுன்றது ஒரு ஐடியல் திங். ஸோ பாஸ்ட பார்த்து ஒரு கரண்ட் ஜென்ரேஷன் என்ன இருக்குன்றத பார்த்து முடிவு எடுக்காதீங்க. ஃபியூச்சர் ஒரு 3 to 4 years நீங்க வெளில வரும்போது என்ன இருக்க போகுது அப்படின்றதும் பாருங்க. நிச்சயமா இந்த கொரோனா சிச்சுவேஷன் குறித்து நம்ம பேச வேண்டியது இருக்கு. கொரோனா வந்ததுக்கு அப்புறமா பல துறைகளும் சரிவை சந்திச்சதை நம்ம பார்த்தோம். இதற்கு முன்பாகவும் இப்ப கடந்த ஆண்டுல கூட பார்த்தோம் அப்படின்னா ரோபோட்டிக்ஸ் ஃபீல்ட்ல மாணவர் சேர்க்கை அப்படின்றது குறைவாகத்தான் இருந்திருக்கு. இந்த கொரோனாவுக்கு பிறகாக இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்றது பூம் ஆக வாய்ப்பு இருக்கா? கன்ஃபார்ம்டா இந்த இண்டஸ்ட்ரி பயங்கரமா பூம் ஆக போகுது. அது நல்லாவே தெரியுது. இதுல என்ன ஒரு பெரிய ஒரு டிஃபரெண்டான ஒரு இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் தான் ரொம்ப அதிகமா பிளே பண்றாங்க. மிடில் பிளேயர்ஸ் இருக்காங்க. பிக் ஜெயண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிபி ரோபோட்ஸ், குக்கா ரோபோட்ஸ், அவங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்ல மட்டும் தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஒரு சோஷியல் ரோபோட் செக்மெண்ட்ல, ஒரு ஹாஸ்பிட்டல் ரோபோட் செக்மெண்ட்ல, ஒரு நெசசிட்டி இருக்க செக்மெண்ட்ல அவங்களால இம்மீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. நீங்களே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் ஃப்ரம் கேரளா, ஸ்டார்ட் அப்ஸ் ஃப்ரம் பெங்களூர், அப்புறம் மும்பை, அந்த மாதிரி எல்லா ஸ்டார்ட் அப்ஸ் தான் இம்மீடியட்டா இந்த பேண்டமிக் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஸோ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஆல்ரெடி தே ஹேவ் டன். இதோட முக்கியமா ஒரு இன்னும் பிளஸ் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப பயங்கரமா ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. என்ன மாதிரி ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் இருக்கு. ஸோ அதுல உங்களுக்கு டிஃபால்ட்டா உங்களுக்கு நீங்க 10 lakhs உங்களுக்கு வரைக்கும் லோன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க ஸ்டார்ட் அப்ஸ் நீங்க ஈச் ஆகிறோம். இதுவே ஒரு பிளஸ் பாயிண்ட் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய கம்பெனிஸ் உங்களுக்கு வரதுக்கு. ஸோ 3-4 years டவுன் த லைன் நீங்க வெளில வரும்போது உங்களுக்கு பயங்கரமா கம்பெனிஸ் இருக்கும், டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப இருக்க ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் முதல்ல மாதிரி ஒரு 5 to 10 years எடுத்தாதான் நம்ம ஒரு $1 million நம்ம அவ்வளவு அச்சீவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்களே பார்த்திருப்பீங்க ஸ்விக்கி, ஜொமேட்டோஸ்லாம். ஸோ அது மாதிரி இப்ப இருக்க ஸ்டார்ட் அப்ஸ்ல இம்மீடியட்டா டக்குன்னு அது ப்ராக்ரஸிவ் ஆகி வந்துடும். ஸோ நீங்க இட்ஸ் ரைட் டைம் டு கேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க இப்பயே நீங்க அந்த கோர்ஸ் ரோபோட்டிக்ஸ் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணும் போது கரெக்டா அந்த 4 years நீங்க வெளில வரும்போது யூனிக்கா இருப்பீங்க. என்னதான் நீங்க மத்தவங்க பிடெக் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து அவங்க ரோபோட்டிக்ஸ் ஃபீல்ட்ல காம்படிட் பண்ணாலும் நீங்க டைரக்டா ரோபோட்டிக்ஸ் என்ஜினியர், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், அந்த மெக்காட்ரானிக்ஸ் நீங்க முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு தான் அங்க வேலை வாய்ப்புல முன்னுரிமை ஜாஸ்தியா இருக்கும்.
ஏன்னா அந்த 4 வருஷமும் நீங்க ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் படிக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபோக்கஸ்டா ஒரு ரோபோட்டிக்ஸ் நீங்க எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல மட்டும் தான் நீங்க படிப்பீங்க. உங்க கேரியரே நீங்க அதுக்காக டிவோட் பண்ணி தான் நீங்க பண்ணுவீங்கன்ற போது உங்களோட டிமாண்ட், நீங்க உங்களோட வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கும். அண்ட் கன்ஃபார்ம்டா ஒரு 8 to 10 years டவுன் த டைம் பாத்தீங்கன்னா யூ வில் பி த டாப் பொசிஷன். நீங்க இப்ப ஐடி கம்பெனில தான் நீங்க இமீடியட்டா போனீங்கனாலும் ஒரு ஹைக், ஒரு கேரியர் லெவல்ல ஒரு மேனேஜர், ஒரு டீம் லீடர்லாம் ஒரு இமீடியட்டா உங்களுக்கு வராது. ஆனா இப்ப இந்த ரோபோட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டா வந்துடும். ஏன்னா இப்பதான் இந்த ஃபீல்டு பட்டே ஆகுது. ஐடி ஃபீல்டு எல்லாமே பாத்தீங்கன்னா பட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்ப அது ரெக்குவயர்மெண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஜாஸ்தியா இருக்கு, கேரியர் growth-உம் ரேபிடா இருக்கும், ரொம்ப ரேபிடா இருக்கும். அதுதான் சொல்ல முடியும். இப்ப ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து உதவி எல்லாம் கிடைக்குதா? எஸ் மேடம், கவர்மெண்ட் பை டிஃபால்ட் நிறைய பாத்தீங்கன்னா அட்டல் இன்குபேஷன் மிஷன் சொல்லிட்டு அட்டல் மிஷன், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் இந்தியா, அப்புறம் ஸ்டாண்ட் அப் இந்தியா சொல்லி நிறைய ஃபண்ட்ஸ் பண்றாங்க. இப்ப என்னோட ஸ்டூடெண்ட்ஸே ஒரு 2 பேர், ஒருத்தவங்க வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா மூலமா ஃபண்ட் வாங்கியிருக்காங்க, ஒரு வரும் 15 lakhs லோன் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம நிறைய பேர் நம்ம அப்ரோச் பண்ணணும், நம்ம பிளான்ஸ் கரெக்டா இருக்கணும், நம்ம ப்ரொபோசல் கரெக்டா இருந்துச்சுன்னா பேங்க்ஸ் ஆர் ரெடி டு ஃபண்ட் வித்வுட் கொலாட்டரல். அதுதான் இதுல முக்கியமான ஒரு விஷயம். ரோபோட்டிக்ஸ் துறை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், அது படித்தால் என்னென்ன வேலைகள் கிடைக்கும் என்பது குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் தற்போது நிலையை ஒப்பிடும்போது, பிற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில் சற்றே வேலைவாய்ப்பு குறைவாக இருந்தாலும் கூட வருங்காலங்களில் வேலைவாய்ப்பு ரோபோட்டிக்ஸ் துறைக்கு அதிகரிக்கும் என்று கல்வியாளர்கள் நம்மோடு தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக இந்த ரோபோட்டிக்ஸ் துறையை தேர்ந்தெடுத்து அதில் படித்து IIRPD என்ற ஒரு நிறுவனத்தின் CEO-வாகவும் அதனுடைய நிறுவனராகவும் இருக்கிறார் மோனிகா. இந்த துறையில் படித்துதான் அவர் வளர்ந்திருக்கிறார். அவர் வரக்கூடிய மாணவர்கள், அதாவது ரோபோட்டிக்ஸ் துறையை எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன மாதிரியான திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார், அதனை பார்க்கலாம். Hi, I'm Monica, founder and CEO of IIRPD Hyderabad. என்னோட கம்பெனியில் சோஷியல் ஹியூமனாய்டு ரோபோஸ், நர்சிங் ரோபோஸ், ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் டெவலப் பண்ணுறோம். என்னோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட் பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எம்டெக் எம்பெடட் சிஸ்டம்ஸ். எம்டெக் படிக்கும்போது எனக்கு ரோபோட்டிக்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. தென் ஐ டெவலப்டு மெக்கானிக்கல் டிசைனிங் ஸ்கில்ஸ், அனாலிசிஸ் ஸ்கில்ஸ், சிமுலேஷன்ஸ், எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் டிசைன், சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் 3D பிரிண்டிங் டெக்னாலஜி. நீங்களும் ஒரு ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் வரும்னா இந்த சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு தெரியும். Designing softwares like SolidWorks, AutoCAD, Fusion 360 and analysis software, ANSYS, 3D printing technology for fabricating the robots, and electronics software like Proteus, and basic knowledge on embedded systems, how it is working, how basic electronics are working, and softwares like C, embedded C and Python, and there are many other softwares which we will be using based on the application. You need to upgrade the skills. All the best for your future. Thank you. தொடர்ந்து பேசலாம். திரு சுதர்சன், நாசா, இஸ்ரோ போன்ற விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள்லயும் ரோபோட்டிக்ஸ் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்னென்ன வேலைகள் அங்கு காத்திருக்கு? வருடா வருடம் எத்தனை மாணவர்களை உள்ள எடுத்துக் கொள்கிறார்கள்? மெயினா நாசா சங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரோபோட்ஸ் சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கலாம், ஷேர் பண்ணலாம். பிளஸ் இப்போ நாசால ISS ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயே ஒரு ரோபோட் வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேட்டரிக்கு இப்போ பயங்கரமா போயிட்டு இருக்கு. பிளஸ் ரோபோட் ஆர்ம்ஸ் இந்த ஸ்பேஸ் ரோவர்ஸ்ல வெளியில பண்றதுக்கும் பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹைலி ஸ்கில்டு. பிளஸ் அங்க நாசாஸ்க்குன்னு ஒரு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. நீங்க அந்த கண்ட்ரியோட அந்த கண்ட்ரியோட ரெசிடென்டா இருக்கணும், அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே, நம்ம ஓரளவுக்கு நமக்கு டீசெண்டா நம்ம சொல்லலாம். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். மாணவர்களும் இந்த ரோபோட்டிக்ஸ் தொடர்பாக பல சந்தேகங்களை நம்ம கிட்ட சமூக வலைதளங்கள் வாயிலாக முன் வச்சிருக்காங்க. அந்த கேள்விகளை சிலவற்றை பார்க்கலாம். எனக்கு 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ரோபோட்டிக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரோபோட்டிக்ஸ் டிகிரி எடுத்து படித்தா எனக்கு ஏதாவது யூசஸ் இருக்கா, இதில் ஸ்கோப் இருக்கா? அதே மாதிரி இதோட ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னோடய ஃபேமிலி வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாத ஃபேமிலி. ஸோ அதே மாதிரி இந்த ஜாப் வந்து இந்தியாவில் கிடைச்சா எவ்வளோ சேலரி, ஃபாரினில் கிடைச்சா எவ்வளோ சேலரி? எனக்கு ரோபோட்டிக்ஸ் பண்ணுறதுல ஒரு ஆர்வம் இருக்குது. அதனாட்டிக்கு எந்த காலேஜ் தமிழ்நாடு பேஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் கேள்வி என்னென்னா, இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற அளவுக்கு ஏதாவது ஸ்பான்சர் கிடைப்பாங்களா, அப்படி இல்லாட்டி ஏதாவது காலேஜில் ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா? 2வது கேள்வி என்னென்னா, நான் அப்படி படிக்கணும் ரோபோட்டிக்ஸில் எந்த கோர்ஸ் நான் படிக்கணும்?
திரு சுதர்சன், முதல் கேள்வியாக எவ்வளவு செலவாகும் இந்த ரோபோட்டிக்ஸ் படித்து முடிக்க? ஒரு சுமாரா ஒரு 3.5 to ஒரு 6 lakhs வரைக்கும் ஆகும். that depends upon the college and the universities. நம்ம அது என்ன இந்த காலேஜ் நம்ம யூனிவர்சிட்டி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் ஆகும். அது ஒன்று. ஸோ இந்த ரோபோட்டிக்ஸ் வந்து ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா யூ கேன் கவர் இட் இன் யுவர் லோன் ப்ராசஸ். ஓகே, இப்போதைக்கு வந்து மோஸ்ட்லி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் மட்டும் தான் இதை ஆப்ட் பண்றாங்க. ஸோ ஸ்காலர்ஷிப் அப்படின்னும் போது நம்ம எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். சில காலேஜஸ்ல மட்டும்தான் தருவாங்க, மற்ற காலேஜஸ்ல உங்களுக்கு இருக்காது. ஸோ பட் உங்களுக்கு அந்த பேங்க் லோன் பேங்க் லோன் எஜுகேஷன் லோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னு சொல்ல போனோம்னா இதோட ஃபியூச்சரே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் இன்னோவேட்டபிள், நம்ம சும்மா தவிர்க்க முடியாதது அப்படின்ற மாதிரி. ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரோபோட்டிக்ஸ் தான் வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ண போகுது உங்களுக்கு. ஏன்னா இப்ப மெஷினிங்ல மேனுபேக்சரிங் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையும் டிசைட் பண்ணுது. அந்த பொருளாதாரத்தை அந்த மேனுபேக்சரிங்க டிசைட் பண்றது தான் இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு பேக் போன். ஸோ உங்களுக்கு லோன் கொடுக்கறது வந்து ரொம்ப ஈஸி. ரெண்டாவது ஃபியூச்சர் நம்ம கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் டெவலப் ஆயிட்டு இருக்கு, நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கண்ட்ரிஸ்ல. ஸ்டார்ட் அப்ஸ், மிட் ரேஞ்ச் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் மட்டுமே கிடையாது, மிட் ரேஞ்ச் கம்பெனிஸும் கொஞ்சம் நிறையவே இருக்காங்க. ஹை எண்ட் கம்பெனிஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணியே அவங்க ப்ராடக்ட் டொமைன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டேக் கம்மி, பட் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியா இருக்கு. நல்லா இதுல என்ன டிஃபரன்ஸ் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னா இதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அந்த பர்டிகுலர் குவாலிஃபைடு என்ஜினியர்ஸ் நமக்கு தேவை. ஸோ அப்போ நீங்க அந்த குவாலிஃபைடா நீங்க படிக்கணும்னா நீங்க பியூர் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் கோர்ஸ் நீங்க டைரக்டா இப்போ அவைலபிளா இருக்கு. ஆல்மோஸ்ட் 22 இன்ஜினியரிங் காலேஜஸ் தமிழ்நாட்டில் மட்டுமே நமக்கு அவைலபிளா இருக்கு. இதை நீங்க டைரக்டா நீங்க படிச்சாலே உங்களுக்கு ஈஸியான ஸ்கோப் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி, பட் நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து ரொம்ப கம்மின்ற போது ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக்கும் உங்களுக்கு கம்மியா வருவாங்க, உங்களுக்கு காம்படிஷனும் உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஸோ நீங்க வந்து யூ டோன்ட் நாட் வரி அபவுட், நீங்க எக்கனாமியை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல, உங்க பினான்ஸை பத்தி கவலைப்பட தேவையில்ல. நீங்க பேங்க் லோன்ஸ் கிடைச்சாலே உங்களுக்கு ஈஸியா இட் வில் பி ஏபிள் டு கவர். அப்புறம் உங்களுக்கு வேலை வாய்ப்புன்னு அப்படி வரும்போது உங்களுக்கு மினிமம் ஒரு 35,000 இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்தியாவில். ஸோ இதை நம்ம எடுத்த உடனே நம்ம கேட்கலாம், சார் இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. அந்த 30,000 நான் சொல்றது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிலேயே நான் சொல்ல வரேன், ஸ்டார்ட் அப் அண்ட் மிட் ரேஞ்ச் கம்பெனிலேயே. ஒரு நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் கம்பெனி லைக் ஏவிபி, குக்கா அப்படின்னு போனீங்கன்னா மினிமம் 65,000 rupeesல இருந்து உங்களுக்கு சேலரி ஸ்டார்ட் ஆகும் இந்தியாவில் மட்டுமே. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து உங்களோட சேலரியை அதிகமாக கொடுக்கும். நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க என்ன சேலரி வாங்க போறீங்கன்றது இஷ்யூவே கிடையாது. 2 to 4 years டவுன் த லைன்ல ஒரு 4 வருஷம் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு சேலரி வரும்னு பாத்தீங்கன்னா நீங்க பயங்கரமா உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு ப்ராடக்டே வந்து உங்களை நம்பி தான் கொடுப்பாங்க, அந்த ப்ராசஸ் டிசைன் பண்ணதுல இருந்து எல்லாமே. ஸோ உங்களுக்கு கேரியர் பெர்ஸ்பெக்டிவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு லீட் ரோல்ல இருப்பீங்க, ஒரு ரெஸ்பான்சிபிள் ரோல்ல இருப்பீங்க. அதுவே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். பிளஸ் அதுக்கேற்ற மாதிரி ஃபினான்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க, உங்களுக்கு சேலரியும் உங்களுக்கு தருவாங்க. இது வந்து இந்தியாவில். இதே அப்ராட்ல பாத்துட்டோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பேசிக்கா ஒரு 40 lakhs per annum நான் சொல்ல வருது. ஒரு 40 lakhs per annumல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்ப எந்தெந்த நாடுகள்ல ரோபோட்டிக்ஸ்க்கான அந்த வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு, வேலை வாய்ப்பு? மேடம் மெயினா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஸோ இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற ரோபோட் டென்சிட்டி அதிகமா இருக்க கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா சவுத் கொரியா. அவங்க ஒரு 10,000 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க 855 பேர் 855 பீப்புள் வந்து ரோபோட்ஸ் மட்டுமே அங்க இருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு சிங்கப்பூர் 600 டென்சிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெர்மனில 340 ரோபோட்ஸ் இருக்கு. ஒரு 10,000 மக்கள் வேலை செஞ்சாங்கன்னா அது 340 பேர் ரோபோட்ஸ் இருப்பாங்க. அது அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்வீடன்ல 247 இருக்கு. அடுத்து டென்மார்க் 237, அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்பெயின், இத்தாலி அந்த மாதிரி வரும். சரி, இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு டைரக்டாவே நம்ம வெளிநாடுகள்ல போய் பணிபுரியலாமா, இல்ல அதற்கு ஏதாவது தேர்வு எழுத வேண்டியது இருக்கா, இல்ல அதுக்கு ஏதாவது ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஏதாவது படிக்க வேண்டியது இருக்கா? இல்ல, நீங்க வந்து கன்ஃபார்ம் தான் நீங்க வந்து ஒரு எம்எஸ் போய் நீங்க பண்ணணும். நீங்க பேச்சுலர்ஸ் வந்து டைரக்டா உங்களுக்கு அங்க எடுக்க முடியாது. உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஸ்கில் செட்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் அந்த கண்ட்ரீஸ்ல சில நார்ம்ஸ் இருக்கு, நீங்க ஒர்க் நார்ம்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்காக நீங்க ஒரு மாஸ்டர்ஸ் அங்கே போய் பண்ணும்போது அந்த கண்ட்ரில நீங்க 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு அந்த லிவிங்கே உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடும். பிளஸ் அப்போ உங்களுக்கு லிவிங் கம்ஃபர்டபுளாகவும் உங்களுக்கு ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரியும் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸும் வரும், நீங்க ஜாப்லயும் நீங்க சூப்பரா சைன் பண்ணலாம். முதுகலை படிக்கும் போதுதான் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னும் சில மாணவர்கள் கேள்விகளை முன் வச்சிருக்காங்க, அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ரோபோட்டிக்ஸ் வந்துட்டு எந்தெந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கும் அது. செகண்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு அதோட ஃப்யூச்சர் ஸ்கோப்பெல்லாம் எப்படி இருக்கும்,
ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஆகுது. தேர்டு வந்துட்டு இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸு அதெல்லாம் பற்றி சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரோபோட்டிக்ஸ் மேலே நிறைய கிரேஸ் இருக்குது. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, ரோபோட்டிக்ஸ் படித்தா எந்த மாதிரி கம்பெனிலலாம் ப்ளேஸ் ஆகிறது தான் டவுட்டு. எந்த மாதிரியான நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு அந்த மாணவர் கேட்டிருக்காரு. இதுல அரசு வேலை இருக்கா ரோபோட்டிக்ஸ்? அரசு வேலை இப்போதைக்கு ரொம்ப டிமாண்டிங்கா இல்லை, அதுதான் உண்மை. ரொம்ப டிமாண்டிங்கா இல்லை, இருக்கு. பட் ரொம்ப ஒரு நெக்லிஜிபிள் செட்டா நீங்க அதுக்கு கேட் எல்லாம் நீங்க கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க போற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ நம்ம இப்போ பிரைவேட் செக்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹியூஜ் பிளே பண்றாங்க, பயங்கர ரோல்ஸ். இந்த ரோபோட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 years வந்து அவங்க லேர்னிங்கா ஆஃப்டர் த காலேஜ் 4 வருஷம் அவங்க படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை கத்துக்கணும். அந்த இண்டஸ்ட்ரி என்ன நடக்குது அப்படின்றத அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சர்வ் பண்ணிக்கணும். அந்த 2 yearsக்கு அப்புறம் தான் அவங்களோட ஹைக்கே அவங்களுக்கு பயங்கரமா அவங்களுக்கு வரும். எடுத்த உடனே நமக்கு வந்து இப்ப எவ்வளவு வருதுன்றது முக்கியம் இல்லை. நம்ம அந்த 2 yearsக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்க்கறத விட உங்களுக்கு பயங்கரமா வரும். நிறைய கம்பெனிஸ் வந்து உங்களை தானாவே கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க ஸ்டார்ட் அப்ல போனாலும் சரி, நீங்க டக்குன்னு ஹை கம்பெனிஸ் ஜம்ப் பண்ணிடலாம். நீங்க மிட் லெவல் கம்பெனி போனாலும் ஹை கம்பெனி ஜம்ப் பண்ணிடலாம். நீங்க என்ன ஹை லெவல் போனாலும் ஈஸியா நீங்க அப்ராட் போற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த கம்பெனிலே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸியா நம்ம புஷ் அப் பண்ணணும். ஸோ இப்போ அந்த புஷ் அப் பண்ணணும் அப்படின்னு வரும்போது காம்படிஷன். இப்போ காம்படிஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க கேட்ட மாதிரி ரோபோட்டிக்ஸ், அதுக்கு அடுத்த க்ளோஸ் காம்படிஷன் பாத்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் கோர்ஸ், அது க்ளோஸ் காம்படிஷன் மெக்கட்ரானிக்ஸ் கோர்ஸ், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ அண்ட் ட்ரிபிள்இ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அதுதான், ஒருவேளை நம்மளால ரோபோட்டிக்ஸ் எடுக்க முடியல அப்படின்னும் போது அதுக்கு ஆல்டர்னேட்டா நம்ம என்னென்ன கோர்சஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கலாம்? கன்ஃபர்ம்டா. இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும். 22 காலேஜஸ் தமிழ்நாட்டுல டெடிகேட்டடாவே அந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க. எல்லாமே டாப் காலேஜஸ் தான். இது எதுவுமே வந்து நார்மல் காலேஜ், இந்த காலேஜா பெருசு இந்த காலேஜ் தான் பெருசு இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஒன் ஆஃப் த நேமிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி இருக்கு கோயம்புத்தூர்ல. அது வந்து நம்ம கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சாய்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் 22 இன்ஜினியரிங் காலேஜ்ல. இது வந்து 2021 அகாடமிக் பிரகாரம். இப்போ 2021-22 அகாடமிக்ஸ் இன்னும் கொஞ்சம் காலேஜஸ் நமக்கு ரைஸ் ஆகும். அது டிஎன்ஏ இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம ஐ மீன் அண்ணா யூனிவர்சிட்டி நமக்கு வேகன்சி லிஸ்ட் நமக்கு ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு தெரிய வரும். அது இன்னும் 22 காலேஜஸ் 25 ஒரு 30 காலேஜ் வரைக்கும் நம்ம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக எந்திரவியல் படிச்சா இப்ப இல்லைனாலும் இன்னும் 2-3 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த ஏற்றம் அப்படின்றது நிச்சயமாக மாணவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சுதர்சனம். இன்று தனி மனித தேவைகளுக்கு மிகுந்த பயனளிக்கக்கூடிய துறையாக ரோபோட்டிக்ஸ் துறை வளர்ந்திருக்கு. மருத்துவம், சமையல், வீட்டு பராமரிப்பு, தூய்மை பணி, பாதுகாப்பு, கட்டுமானம் அப்படின்னு வெளிநாடுகள்ல அனைத்து துறைகளிலுமே இந்த ரோபோட்டிக்ஸ் பயன்படுத்தப்படுது. அதற்கான வாய்ப்புகள் இந்தியாவில் என்ன இருக்கு அப்படின்றது குறித்து நம்ம பார்த்தோம். நாளை சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லப்படுற இணைய பாதுகாப்பு, அதற்கான வழி என்ன, வேலை வாய்ப்புகள் என்னென்ன என்பது குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.